கந்த சஷ்டி விரதம் 5வது நாள் காலைல கோவிலுக்கெலாம் போயிட்டு மதியத்துக்கு மேலே 108 தடவை ஓம் சரவண பவ அப்புறம் சரணம் சரணம் எழுதிட்டு ஈவினிங் பெசன் நகரில் இருக்கிற அறுபடை முருகர் கோவிலுக்கு தான் போயிருந்தோம் நானும் அம்மாவும். ரொம்ப கூட்டமாக இருந்தது. இன்றைக்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னா நாளைக்கு சூரசம்ஹாரம் இன்னும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். நாளைக்கு நான் அங்கே தான் இருந்து பார்க்க போகிறேன். அப்புறம் அங்கே இருக்கிற வேலை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு சன்னதியாக போய் தரிசனம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து வீடியோவில் கொடுத்துருப்பேன் என்னென்ன சன்னதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா சில பேரால் இந்த சஷ்டி விரதம் இருக்க முடியாமல் இருக்கலாம், கோவிலுக்கு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக நான் இந்த வீடியோவே இது பண்ணுறேன். அவங்க அட்லீஸ்ட் வீட்டில் இருந்தால் இந்த வீடியோ பார்த்தாவது அவங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு போகிறேன். இன்னும் ஆக்சுவலி நான் ரொம்ப வருஷமாக சென்னையில் தான் இருக்கேன். இது வரைக்கும் நான் இந்த கோவிலுக்கு நான் போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கும் நான் போகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கந்தசஷ்டி விரதமும் நான் இருக்கேன். எனக்கு டே 1 டே 2லலாம் எனக்கு எதுவுமே தெரியல. டே 3 அப்போ தான் எனக்கு ஓகே நம்ம அறுபடை வீடுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு தாட்டே வந்தது. அது மட்டும் இல்லாமல் அது ஏன் நான் இன்றைக்கி இந்த சண்டே போகணும், கரெக்டாக இன்றைக்கி நான் போனதுனால காஞ்சி விஜயேந்திரர்கிட்டேருந்தும் என்னால் தரிசனம் வாங்கிக்க முடிஞ்சது. அதுவும் நான் இவ்வளோ கிட்டக்க இருந்து இவரை பார்ப்பேன்றதை நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. அப்படியே நானும் அம்மாவும் கோவில் பிரகாரம் சுற்றி வந்துட்டு அப்படியே 2 பேரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பீச்சில் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா காற்றும் வாங்கிட்டு இப்போ பக்கத்தில் தான் அஷ்டலட்சுமி கோவில் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் அஷ்டலட்சுமி கோவிலுக்கும் போயிருந்தோம். அஷ்டலட்சுமி கோவிலில் கும்பாபிஷேகம் வரப்போகிறதுனால சுவாமியும் பார்க்க விடலை. ஸோ நாங்கள் அப்படியே பெசன் நகரில் சுற்றிட்டு ஒரு ஹேண்ட் பேக், ஸ்லிங் பேக், அப்புறம் காயின் பர்ஸ், அப்புறம் நான் ஒரு வாட்டர் பாட்டில் காமிக்கிறேன், அதுவும் நான் வாங்கினேன். அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பி திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் சிவன் கோவிலுக்கும் போயிட்டு அங்கேயே சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்ச நேரம் கொடிமரம் கிட்டலாம் உட்காந்துட்டு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு சிவபுராணம் அதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.